இன்றைக்கான சீனில் ஐயனார் துணையில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் ஹனிமூன் கிளம்புறதுக்கு குடும்பத்தோடு வந்து கூப்பிட்றாரு. வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா போகலாம் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் எல்லாம் நீ மட்டும் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழனோட அண்ணன் பார்த்தீங்கன்னா, நாங்களாம் எதுக்குடா நீ மட்டும் போடா, நாங்களாம் வந்தால் சரி இருக்காது அப்படின்னு. உடனே சோழனோட அங்கே அப்பா இது என்னடா இது பொழப்பு அப்படின்னு ஏந்து வெளியே போகிறாரு. ஹனிமூனுக்கு குடும்பமாக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏந்து வெளியே போயிடுறாரு. உடனே பாண்டி பார்த்தீங்கன்னா, எதுக்குங்க நாங்களாம், நீங்கள் மட்டும் நல்லா சந்தோஷமாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, ஹனிமூன் ட்ரிப்புக்கு எதுக்கு நாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே சோழன் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சொல்கிறா பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நிலா பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம குடும்பத்தோடு இது வரைக்கும் எங்கேயுமே வெளியே போனதில்லை, நம்ம எல்லாம் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பல்லவன் பார்த்தீங்கன்னா, அண்ணா நீ தானே நேற்று சத்தியெல்லாம் வாங்கினேன் கூட்டம் வரக்கூடாதுன்னு, இன்னது சத்தியம் வாங்கினானா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. என்ன சத்தியம் வாங்கினாரு அப்படின்னு கேட்டதுக்கு, இதுமாரி நீங்கள் எப்படி தான் சாயந்தரம் வந்து கூட்டாலும் நாங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கினாரு அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாரு. உடனே நிலா பார்த்தீங்கன்னா, சோழன் இதெல்லாமா பண்ணீங்க, நிலா விடு நிலா, நான் அப்போ இருந்த டென்ஷன் வேறு, இப்போ இருந்த மனநிலை வேறு, தயவு சேர்ந்து போய் கிளம்புங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நிலா பார்த்தீங்கன்னா, ஆமாண்ணே நம்ம இதுவரைக்கும் சேர்ந்து எங்கேயுமே ஒன்றா வெளியே போனதில்லை, இந்த தடையாச்சும் நல்லா சந்தோஷமாக வெளியே போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சோழன் நான் போய் பெட்ரோல் போட்டு வரேன்னு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்குள்ளே எல்லோரும் பேக் பண்ணி முடிச்சுறாங்க. உடனே பல்லவன் பார்த்தீங்கன்னா, அண்ணா டயருக்கு பெட்ரோல் போட்டியா, சோழன் போகக்குள்ளே இருங்க நான் போய் டயருக்கு பெட்ரோல் போட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். அது வந்தோடனே கடுப்பேற்றுறாரு. கடுப்பேற்றுற பல்லவா நான் இப்போ கடுப்பில் இருக்கிறேன் அப்படின்றாரு. உடனே சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கம்முன்னு ஆயிடுறாங்க. உடனே பாண்டி பார்த்தீங்கன்னா சிரிச்சு நிற்கிறாரு. சோழன் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரெடி ஆகிட்டிங்களா, கிளம்பலாமா, அவ்வளோதானே, இதுக்கடுத்தது யாரும் ரெடியாக வேண்டியதில்லை, அண்ணன் எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு, அண்ணன் வந்து தண்ணி பிடிச்சின்னுக்குறாங்க பாட்டிலில், நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னுக்குறாங்கன்னு சொன்னதுக்கு, ஓ எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னுக்குறாங்களா, சரி அப்படின்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நிலா கிட்ட, நிலா நம்ம குடும்பத்தோடு போயே ஆகணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் போயே ஆகணும், வேணால் நீங்கள் நின்றுறீங்களா நாங்கள் மட்டும் போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு பாண்டி சிரிக்கிறாரு. உடனே பாண்டி பார்த்தீங்கன்னா சிரித்ததுக்கு, நீ சிரிப்பா, என் நிலமை பார்த்தா உனக்கு சிரிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. உடனே பாண்டி பார்த்தீங்கன்னா கம்முன்னாயிடுறாரு. உரா நாங்கள் வரக்கூடாது தான் நினச்சோம், எல்லாமே இவங்க கூட்டத்தினால தான் வரும் அப்படின்னு. நிலா சரி வாங்க, நீங்கள் வரத்தில் எனக்கு சந்தோஷம் இல்லாத இல்லை, நான் ஒன்று ஹனிமூன் ட்ரிப்பில் ஒன்றா போக வேணாமேன்னு தான் நினச்சேன், மற்றபடி நீங்கள் வரத்தில் நான் எந்த ஒரு இதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து, எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களப்பா, சோழன் பெட்ரோல் போட்டு வந்துட்டியா போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ராத்திரி ஓட்டுறது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, பரவாயில்ல, ராத்திரி வந்து மூஞ்சில் தான் லைட் அடிப்பானுங்க, அதுவும் சமாளித்து தானே போய் அவனை, வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே நிலா பார்த்திங்கன்னா, மாமாவையும் கூப்பிட்ருக்கலாம், அவர் மட்டும் வீட்டில் எப்படி தனியாக இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எங்கள் அப்பா இருந்துக்குவார், அவர் வேறு வேறு கூட்டின்னு போகணுமா, அப்போ வீட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. உடனே வெளியே போயிட்டு, நீங்களும் வரீங்களா அப்படின்னு அவங்க மாமா கிட்டே கேட்டு பார்க்குறாங்க. நான் எதுக்கு, ஹனிமூன் ட்ரிப்புக்கு குடும்பத்தோடு போதுங்களேன், இதெல்லாம் எந்த வீட்டுனா நடக்குமா அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசுகிறாரு. உடனே நிலா பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரீங்களா இல்லையா, மாத்திரைலாம் ஒழுங்காக போடுங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஏமாற்றாதீங்க அப்போ நான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க பெரிய பையன் வந்து, அப்போ வீட்டை பார்த்துக்கோ, நாங்கள் வரத்துக்கு டைம் ஆகும் அப்படின்னு. நான் வீட்டில் இருப்பேன், வெளில கிளம்பிடுவேன்டா, வீட்டெலாம் பார்த்துக்க முடியாது, எவனை வந்து தூக்கி நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கும் ஏட்டிக்கு போட்டியாக பேசாதுப்பா, எல்லாமே சரின்னு சொல்லி பழகப்பான்னு சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா வீட்டை எல்லாத்தையும் பூட்டிட்டு நிலாவும் அவங்க பெரிய அண்ணனும் கிளம்புறாங்க. போய் காரில் ஏறினோடனே பார்த்தீங்கன்னா நிலா பார்த்தீங்கன்னா, சோழன் எப்படி ஹாப்பியாக குடும்பத்தோடு போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா பாட்டு ஆன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு லவ் பாட்டாக போகுது. பின்னாடி இருக்கிறவங்களாம், அண்ணி லவ் பாட்டாலாம் வேணாம், நல்லா ஒரு சாமி பாட்டாக போட்டு கிளப்பி விடுங்க, அப்போ தான் போகக்குள்ளே நல்ல சகுனமாக இருக்கும் அப்படின்னு. சாமி பாட்டு போட்டால் நிலா கிழிஞ்சிது போ, ஹனிமூன் ட்ரிப்பை ஆண்டவன் ட்ரிப்பாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள முறைக்கிறாங்க. அந்த அளவுக்கு சாமி பாட்டு போட்டு எல்லாருமே கைத்தட்டின்னு பாடின்னு வராங்க. அதனால் என்னடா இது, நம்ம தனியாக போகலாம் பார்த்தா இது சாமி ட்ரிப்பாக்கி நம்ம எல்லாரையும் கடுப்பேற்றி விட்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க. தூரம் போனவொடனே வண்டி இப்படி ஆடினவொடனே எல்லோரும் ஏந்துக்கிறாங்க. ஏந்துக்கினோடனே இன்னுமா போல், இல்லைடா இன்னும் ஒரு மலை இருக்குது, நான் தூங்குற கேப்பில் மலை ஏற வேண்டியது தானே நம்ம இவர் கேட்குறாரு. இதோயே நீ கொஞ்சம் நேரம் தானே தூங்குற, அதுலேயும் நான் எப்போ மலை ஏற முடியும் நம்ம சோழன் சொல்லி கிளம்புறாரு. பல்லவனுக்கு இது ஒன்றும் முடியலை, வாந்தி பற்றி எல்லோரும் பேசி வாந்தி வர மாரி கிளப்பி விட்டுறாங்க. உடனே சோழன் பார்த்திங்கன்னா வேறு ஒரு லவ் பாட்டு போட்டு, சரி இதுக்கடுத்து வாந்தி வராது, பாட்டு கேட்டுனே வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சோழன் பார்த்திங்கன்னா, எங்கன்னா ஃபோட்டோ கிட்ட எடுக்குன்னா சொல்லுங்கள், எல்லோரும் கும்பலாக நின்று எடுத்துகிட்டுலாம் போகலாம் அப்படின்னு காலைல வந்தோடனே நல்லா தெளிஞ்சிடறாரு. உடனே பார்த்திங்கன்னா ஒரு இடத்த நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கணும்னு நிறுத்துகிறாங்க. நிறுத்தி நல்லா சந்தோஷமாக எல்லா இடமும் சுற்றி பார்க்குறாங்க. எல்லா இடமும் நல்லா மலையில் சோழன் நிலா அப்படியே எல்லாருமே கத்திக்கின்னு பேரெல்லாம் கத்திக்கின்னு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இன்னோட இந்த சீன் முடியுது.